சேலம் வாழப்பாடி அருகே கருவின் பாலினத்தை கண்டறிந்த இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸ்கேன் சென்டர் நடத்தியவர், இடைத்தரகராக செயல்பட்ட பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். மருத்துவத்துறையில சேலம் மாவட்ட இணை இயக்குநர் நந்தினி தலைமையிலான மருத்துவக் குழுவினர் இன்று காலை 6 மணி அளவில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் இருக்க பேலூர் பகுதியில் ஒரு தனியார் வீட்டுல போய் ஒரு சோதனை பண்றாங்க. அந்த சோதனையில பல்வேறு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியா இருக்கு. என்ன விஷயம்னா, அந்த பார்த்த போது அந்த இடத்துல கருவில் இருக்க குழந்தை ஆனா பெண்ணான்னு பாக்குற மிஷினை வச்சு, லேப்டாப் வச்சு அதை ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மருத்துவக் குழு அப்படி விசாரணை நடத்தும் போது பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, சின்ன சேலம் பகுதியை சேர்ந்த கருவூர் அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்ற வாலிபர் +2 வரைக்கும் முடிச்சிருக்காரு. இவர் ஆன்லைன் மூலம், அதாவது யாராவது புக் பண்ணாங்க அப்படின்னா கார்லயே அந்த ஸ்கேனிங் உபகரணம் எடுத்து சென்று சம்பந்தப்பட்ட வீட்லயே பரிசோதனை பண்ணி அந்த கருவில் குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்லி அதுக்காக ஒரு 30,000 ரூபாய் பணமும் வாங்குற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்காரு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மருத்துவக் குழுவினர் அது என்ன காரணம் விசாரிக்கும் போது, அந்த வாழப்பாடி அருகிலுள்ள விளாரிப்பாளையம் பகுதியை சேர்ந்த லதா அப்படின்ற லேடி தான் இடத்துல செயல்படும் தெரிய வந்தது. இது குறித்து அவங்க சம்பந்தப்பட்ட அந்த ஸ்கேன் சென்டரை பறிமுதல் பண்ணோட அந்த வெங்கடேசன் மற்றும் லதாவை வாழப்பாடி போலீஸ் ஒப்படைச்சிருக்காங்க. இது குறித்து தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. என்ன ஒரு குறிப்பான விஷயம் அப்படின்னா, நம்ம ஆன்லைன்ல பொதுமக்கள் ஸ்விக்கி ஹோட்டல்ல உணவு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது வழக்கம். ஆனா முதல் முறையா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா வீட்டுக்கே ஸ்கேனிங் பண்ற விஷயம் இப்போ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.